இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். யோவான் 4:21. அதற்கு இயேசு, ஸ்திரியே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமில் மாத்திரமல்ல, எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. அப்படின்னா என்ன? எல்லா இடம் ஒரு ஆலயம் அமைத்து எல்லா இடமும் தொழுது கொள்கிறதை பற்றி இங்கே சொல்லவில்லை. அது எப்படி எங்கும் தொழுது கொள்ளுகிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கின்ற முழு விவரத்தை நம்ம பார்த்துக்கலாம். அதே யோவான் 4:22, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனெனில் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது. இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு. என்னது? அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனெனில் ரட்சிப்பு யூதர்கள் வழியாக வருகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது அறியாததை தொழுது கொள்ள எல்லாரும் தொழுதுதானே கொள்கிறார்கள். அப்போ என்னத்தை அறியாமல் தொழுது கொள்கிறார்கள் என்றதை பற்றி பார்க்கலாம். அறிந்ததை தொழுது கொள்வதற்கும் அறியாததை தொழுது கொள்வதற்கும் என்ன டிஃப்ரெண்ட் என்றதை பார்த்துக்கலாம். அதே 4:23, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தம்மை தொழுது கொள்கிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக இருக்கும்படி பிதாவானவர் விரும்புகிறார். அப்போ இங்கே ஆவியோடும் உண்மையோடும்னா நம்ம என்ன நினைப்போம்? நம்ம எல்லாரும் பக்தியோட அவ்வளோ ஒரு இதாக ஏசப்பாட்ட ஒரு முழு மனதோட ஆவியோட மனசை உருக்கி நம்ம வணங்குகிறோம். 2 ரீசன் அதில் பார்க்க வேண்டியது. ஒன்று, நம்ம வணங்குகிறோம். எதுக்கு போய் தொழுகிறோம்? ஏசப்பாவை நித்திய ஜீவனுக்குண்டா? இல்லை, முதல் நம்முடைய தேவைகள், நம்முடைய சுய தேவைகள் இவைகளெல்லாம் நிறைவேறுவதற்காக நம்ம போய் தொழுகிறோம். ஆனால் அந்த ஆவியோடு உண்மையோடு கொண்டது புதிய கட்டளைகளில் சொல்லப்பட்ட மத்தேயு மாற்கு லூக்காவில் சொல்லப்பட்ட அந்த கிரியைகளின்படி அந்த கிரியைகளை செய்பவர்களாக, அதற்கு கீழ்ப்படிந்தவர்களாக வாழ்க்கை முறையை மாற்றுறது தான் அதில் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அதையே அதனால் மத்தேயு 7:21 என்ன சொல்லப்பட்டிருக்கு? என்னுனக்கு பரலோகத்தில் இருக்க என் பிதாவின் சித்தத்துப்படி செய்கிறோன் தான் பரலோகத்தில் பிரவேசிப்பானே இல்லாமல் என்னுனக்கு கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறோம், அதில் பிரவேசிப்பதில்லை. அதனால் இந்த வாழ்க்கை முறைகள் மாற்றி ஆராதனை முறையை மாறணும். அதனால் சுருக்கமாக சொல்லி முடிச்சிடுறேன். இங்கே என்ன சொல்கிறேன்னா, இப்பொழுதும் நம்ம தாழ்மையான எழுத்தின்படியில் புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மறித்தவராகி அதனின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கோம். அப்போ அந்த கட்டுக்குள்ளேருந்து வெளியில் வரணும். வெளியில் வந்து புதிய கட்டளை கீழ்ப்படிந்து, அதுதான் ஆவி, அது உண்மை, அதுக்கு கீழ்ப்படிந்து அந்த நீதியை தேடுவர்களாக நாம் ஆள வேண்டும். இதனுடைய முழு வீடியோ வந்து அடுத்த ஃபுல்லில் இருக்குது. வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுருக்கமாக சொல்லிடுறேன். அதே ரோமர் 8:13, மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியின்படி சரீரத்தின் செயல்களை அழித்தால் பிழைப்பீர்கள். அதே